ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் மட்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரூட்டிங் ஹார்மோன்ஸோட பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை டெமோ காட்டுறதுக்கு நான் இன்றைக்கி கருவேப்பிலை செடியோட குச்சி எடுத்திருக்கேன். எப்படி கட்டிங்ஸ்லேருந்து நம்ம செடி வளர்க்கலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இதே கருவேப்பிலை டெமோ காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாம் மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த ரூட்டிங் ஹார்மோன் பற்றி நம்ம சொல்கிறதுனால இதோட ஃபுல் டெமோவையும் நான் இதில் காமிச்சிடுறேன். ஸோ இந்த கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா 2 mm போல் திக்னஸ் இருக்கிற கட்டிங்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு செடி நல்லா வளரும். சின்ன சின்ன ரொம்ப நுனி அந்த மாதிரி குச்சிகள் எடுத்திங்கன்னா வளராது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கட்டிங்ஸை நான் அந்த எட்ஜில் 45 டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளியராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த 2 பக்கம் அந்த கிளை வளர்கிறதுக்கான நாடியூல்னு சொல்லுவோம் நம்ம, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ஸோ அது இருந்தால் தான் உங்களுக்கு வேர் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி நல்லா லைட்டாக, அதாவது மேல் தோலை மட்டும் நம்ம நல்லா ஸ்க்ரேப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி மற்ற குச்சிகளோட இதையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதோட முனையில் அதெல்லாம் நடுவில் ஏதாவது குச்சிகள் காஞ்சி இருந்ததுன்னா அதை நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பச்சையாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிச்சம் இருக்க எல்லா குச்சிகளையும் நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா குச்சிகளையும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதில் சின்னதாக அது ஒன்று இருந்தது, அதனால் அது அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காதுன்னு நான் அதுலேருந்தே எடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னென்ன ரூட்டிங் ஹார்மோன் போட்டு இந்த செடிகளை வளர்க்கலாம் அப்படிங்கிறது, இந்த குச்சியிலேருந்து எப்படி வேர் இது பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியில் நமக்கு ஆன்டி பாக்டீரியல் இருக்கிறதுனால வேரில் அந்த தாக்கத்தை குறைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரல் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆலோவேரா. இந்த கத்தாழை ஜெல்லை நம்ம அதிகமாக செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்த தவிர்த்து அது ரொம்ப உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் கத்தாழை. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது அந்த ஹனியோட இது பேக்கெட் வச்சுருக்கேன். இந்த கத்தாழை ஜெல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை செடி வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த இது ஹனின்றது நீங்கள் ப்யூர் ஃபார்மாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரோஜா செடிகளுக்கு இதே மாதிரி நீங்கள் பதியம் போட்டுக்கலாம். ரொம்ப அதோட ரிசல்ட் இருக்கும். இப்போ ஏற்கனவே நான் இதே மாதிரியே ரூட்டிங் ஹார்மோன் வச்சு பதியம் போட்டது தான் இது. அந்த குச்சியில் எவ்வளோ அழகாக கருவேப்பிலை வளர்ந்துருக்கு பாருங்கள். கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் சேலஞ்சே பண்ணுறேன், வளரவே வளராதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இதில் அப்படி தான் வளர்த்தேன். அப்புறம் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது எனக்கு அந்த குச்சிகள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது 2-3 சேர்த்து தான் எப்பயுமே வைப்பேன். சிலதில் வரும், சிலதில் வராது. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுல 2 இதில் வந்து வரல, மிச்சம் 2 குச்சியில் வந்து நல்ல வளர்ச்சி இருக்குது. ஸோ அது வளராததை நான் எடுத்துடுறேன். இப்போ இதில் வந்து மிச்சம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதில் நான் வந்து பிரித்து வச்சுக்கிறேன். ஒன்றுத்துலேயும் வந்து டிவைட் பண்ணி எல்லா ரூட்டிங் ஹார்மோனையும் நான் வந்து வச்சு பார்க்குறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பார்ட்டில் மட்டும் நம்ம வந்து வேர் வந்து வர்றதுக்காக நம்ம இந்த ரூட்டிங் ஹார்மோனை வந்து தடவிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் மஞ்சள் பொடி எடுத்து தடவிக்கிறேன். நீங்கள் லைட்டாக ஊற்றி எடுத்திங்கனாலே போதும். அதில் இந்த ஸ்க்ரேப் பண்ண இடத்துல ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா வந்து அது வந்து ஒட்டிக்கும். எக்ஸஸை வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துருங்க. ஸோ அந்த எக்ஸஸ் பவுடர் இருக்காது. நல்லா கிளியராக உங்களுக்கு ஈவனாக வந்து அந்த பவுடர் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். இதே மாதிரி நம்ம லைனாக வந்து அடுத்தது கத்தாழை, அடுத்தது ஹனி, இதையும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து தடவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா குச்சிகளும் தடவி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் ஒரு சின்ன டப்பில் தான் வச்சுருக்கேன். இதில் ஏற்கனவே மல்லாட்டை ஒன்று வந்து நான் வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நட்டுடலாம். இதில் முக்கியமாக இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு புது ஜாடி எடுத்து இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏற்கனவே ஒரு வேறு ஏதாவது செடி இருக்கிறதா வச்சு இதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்படி பண்ணும்போது தான் எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. தனியாக ஒரு இதிலேருந்து வைக்கும்போது அது நிறைய தடவை காஞ்சி போச்சு. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு எல்லா இதுவுமே நல்ல ரூட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் தான் வேறு ஜாடிக்கு வந்து மாற்றி வச்சுருக்கேன் இப்போ. ஸோ வந்து இப்போ நம்ம கத்தாழை இது வந்து வச்சுட்டோம், கத்தாழை தடவை. அடுத்தது பார்த்திங்கன்னா ரூட்டிங் ஹார்மோன் வந்து ஹனி. இப்போ ஹனி ப்ளேஸ் பண்ணதை நம்ம வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் குச்சி தானே நம்ம அப்படியே வந்து அதை சொருகி வச்சா என்ன அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி வைக்கும்போது அதோட மேலே ஸ்க்ரேப் பண்ணோம் இல்லையா, அந்த லேயரில் இருக்க அந்த ஹார்மோன் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது வச்சு இந்த மாதிரி நைஃப் வச்சோ இல்லை குச்சி வச்சோ நீங்கள் அதில் ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ரிசல்ட்ஸு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அதே மாதிரியே உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இல்லை அந்த மேலே வந்து டிப்பு ஒன்று வந்து வைக்கணும். அது வந்து காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக அந்த நுனியிலெல்லாம் வந்து நம்ம வந்து மண்ணோ இல்லை வந்து சாணமோ நம்ம பிடிச்சி வைப்போம். அது வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் அது கொஞ்சம் கரையாமல் கீழே மட்டும் வச்சு தண்ணி வச்சு விடுங்க. அதோ இப்போ அந்த டிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நல்ல வெயிலில் வந்து காஞ்சிரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அந்த மண்ணையை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். அந்த கட்டிங்ஸில் இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டின கட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த டிப்பில் வந்து அது இல்லை பாருங்கள். ஒரு 15 டேஸ் போரில் தான் அதுவும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மண்ணோ சாணமோ எதுவாக இருந்தாலும் உதிர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் எப்பவும் போல் வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ரூட்டிங் ஹார்மோன். நேச்சுரல் ரூட்டிங் ஹார்மோன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக இது 3 தான். இது இல்லாமல் நீங்கள் வேணும்னா சின்னமன் பவுட்ரு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இது வரைக்கும் நான் அவ்வளோவா ட்ரை பண்ணி பார்க்கல. பட் ஆனால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.